ரைட், கவனிங்க. இது 2024 ஆண்டு வந்த 5வது IUPSC கேள்வி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வர்றது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேள்வி. பார்க்க லேசாக இருந்தாலுமே இதில் ஒரு ஐடியா இருக்குது. இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ளும். இதில் பாருங்கள், எத்தனை கார்பன் இருக்குது? மொத்தமாக 5 கார்பன் அணுக்கள். ஸோ இதில் முதலாவது இந்த தலைமை கூட்டம் பிரதியீட்டு கூட்டம் ஓடுற விலையும் கொள்ளணும். இங்கே உள்ள 3 தொகுதிகளும் ஒரு NH2 தொகுதி இருக்குது, ஒரு OH தொகுதி இருக்குது, ஒரு குளோரின் சரியா, ஒரு NH2 குளோரின், ஒரு OH இருக்குது சரியா. இந்த OH தொகுதி தலைமை கூட்டமாக வந்தா ஓல்டு நாங்கள் சொல்லுவோம். இது பிரதியீட்டு கூட்டமாக வந்தா ஹைட்ரோக்சின்னு சொல்லுவோம். NH2 தொகுதி தலைமை கூட்டமாக வந்தா அமைன்னு சொல்லுவோம், பிரதியீட்டு கூட்டமாக வந்தா அமைனோடு சொல்லுவோம். குளோரின் இது பிரதியீட்டு கூட்டமாக மட்டும்தான் வரும், பார சந்தர்ப்பத்தில் குளோரோன்னு சொல்லுவோம். இது ஓகே தானே? இப்போ இதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போயில. இது 3 தாங்க இருக்குது, இது 3 ஐடியாவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் எது தலைமை கூட்டமாக வரும், எது மேலே இருக்குதோ அது தலைமை கூட்டம் வரும். இங்கே OH தொகுதி மேலே இருக்குது, ஸோ OH தொகுதி தான் தலைமை கூட்டம் வரும். ஸோ பிரதியீட்டு கூட்டத்தில் ஹைட்ரோக்சி வராது. இப்போ இங்கே தலைமை கூட்டம் இது வரும். ஸோ இது தலைமை கூட்டமாக வரும், இது ரெண்டும் பிரதியீட்டு கூட்டங்களாக வரப்போகுது சரியா. இப்போ நீண்ட கார்பன் சங்கிலியை தெரிவு செய்யணும். நான் இந்த இடத்துல நம்பர் போடுறேன், 1 2 3 4 5. இங்கிட்டேயும் ஒருக்க நம்பர் போட்டு பார்ப்போம், 1 2 3 4 5. எப்படி போட்டாலுமே இந்த OH தொகுதிக்கு 3வது நம்பர் தான் வருது. சரி, 3வது நம்பர் வந்தா அடுத்தது நாங்கள் என்ன செய்யறோம், இதுதான் கிடைக்கும். இப்போ நான் இந்த சைட்ல இந்த ஒரு நம்பர் போட்டிக்கிறேன், எங்கிட்ட இந்த ஒரு சைடில் நம்பர் போடி, அதாவது எங்கிட்ட ப்ளூ, இது வந்து பிளாக்ல போட்டிக்கிறேன் சரியா. இப்போ பிரதியீட்டு கூட்டங்களுக்கு என்ன ஆகிக்குது, ஒரு NH2 ஒரு குளோரின், NH2 குளோரின். இப்போ இது இணைந்த கார்பன் எண்ணிக்கையை பாருங்க. இந்த திசையில போடும்போது NH2 தொகுதி 4வது NH2 தொகுதி 4வது கார்பன் நீங்க. இந்த பக்கம் போகும்போது குளோரின் 5வது கார்பன் நீங்க. இந்த பக்கமா போடும்போது குளோரின் 1வது கார்பன், NH2 4வது கார்பன். ஸோ இதை நீங்க கூட்டுங்க, இங்க 9 வருது, இங்க 5 வருது. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த பிரதியீட்டு கூட்டங்களுடைய எண்ணிக்கை குறைவா வார மாதிரி எங்கட நீண்ட கார்பன் சங்கிலியை தெரிவு செய்வோம். இங்க எண்ணிக்கை குறைவா வருது இந்த விடி. ஸோ நாங்க பெயரிடும் போது இந்த ஓர்டர்ல பெயரிடுவோம், இது வராது. ஓகேயா? இப்ப பேர் இது எங்களுக்கு தெரியும். 3வது கார்பன்ல ஓல் வரப்போகுது. ஸோ 3 ஓல், 3வதுல ஓல். இது 1வது கார்பன்ல குளோரோ, இது 4வது கார்பன்ல அமைனோ சரியா. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க ஆன்சரு கூடாக போங்க. ரைட், இதுவரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சது சரி. இப்ப நீங்க ஆன்சரு கூடாக பாருங்க. இப்ப இதுல தலைமை கூட்டம் ஓல் வரணும். ஓல் வார மாதிரி உள்ள ஆன்சரை பாருங்க. 1 2 தான் வரப்போகுது. ஸோ இந்த 3 4 5 ஒரு ஆன்சருக்கு வராது. இதுல 1 குளோரோ 4 அமைனோன்னு வரும். ஸோ பாருங்க. ஸோ அடுத்த ஆல்பபெட்டிக்கோட பார்க்கணும். அமைனோக்கு பிறகு தான் குளோரோ வரப்போகுது. இதுலையும் இந்த குளோரோ 1ஆம் நம்பர், அமைனோ 4ஆம் நம்பர். ஸோ இந்த அமைனோ 4ஆம் நம்பர் இங்கே இருக்குது, குளோரோ 1ஆம் நம்பர் இங்கே இருக்குது. ஸோ இது தாங்கட ஆன்சர். ஸோ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 2வது தான் எங்கட ஆன்சர். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேள்வி. இந்த கேள்வியை தெளிவாக விளங்கி வச்சுக்கோங்க. இதில் நயமா ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளை எடுத்துக்கிறாங்க சரியா. இதை மைண்டில் வச்சு எப்படி கேள்வி செய்யணும்னு நீங்கள் தெளிவாக விளங்கிக்கோங்க.